கோவை வடவள்ளி பகுதியில் சர்ச் கட்ட பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தங்களிடம் அனைத்து ஆதாரங்களும் இருப்பதாக சர்ச் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். கோவை வடவள்ளி பகுதியில் புதிதாக தேவாலயம் கட்டுவதற்கான பணிகள் துவங்கப்பட்ட நிலையில் அங்கு திரண்ட பாஜகவினர் பொய்யான ஆவணங்களை கொடுத்து சர்ச் கட்டுவதாக குற்றம் சாட்டினர். மேலும் அதனை கட்டுவதற்கான உரிய ஆவணங்கள் அவர்களிடம் இல்லை என்றும் வணிக வளாகம் கட்டுவதற்கு அனுமதி வாங்கிய நிலையில் தற்பொழுது சர்ச் கட்டுவதாக பாஜகவினர் குற்றம் சாட்டியிருந்தனர். அது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்நிலையில் சர்ச் நிர்வாகத்தினர் தங்களிடம் அனைத்து ஆவணங்களுக்கும் இருப்பதாகவும் சர்ச் கட்டுவதற்கு தான் அனுமதி பெற்று இருப்பதாகவும் கூறி தங்களுக்கு தடையாக இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், சர்ச் கட்டுவதற்கு உரிய அனுமதி மற்றும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்தனர். இதுகுறித்து பேசிய சர்ச் நிர்வாகத்தினர் அனைத்து ஆவணங்களும் அனுமதி கடிதமும் NOC சர்டிபிகேட்களும் பெற்றுதான் அதனை கட்டுவதாகவும் ஆனால் அதற்கு எதிர்ப்புகள் வருவதாக தெரிவித்தனர். அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைப்பதாகவும் மக்களை ஏமாற்றுவதற்கு நாங்கள் அதனை செய்யவில்லை எனவும் தெரிவித்தனர். என்னோட பேர் ஆண்டனி. நான் வடவள்ளி செயின்ட் ஜேம்ஸ் சர்ச்சுடைய கமிட்டியுடைய செயலாளராக இருக்கேன். கடந்த 2026 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வடவள்ளி சர்ச்சில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக அடிக்கல் நாட்டுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய சில தரப்பு ஆட்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு தடை செஞ்சாங்க. போடக்கூடாது, கல்லை போடக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணாங்க. என்ன காரணம்னு கேட்டதுக்கு உங்களுக்கு முறையான அப்ரூவல் கிடையாது, எதுவுமே நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொன்னாங்க. எங்ககிட்ட வாங்கின முறையான அப்ரூவல் வாங்கின ரெக்கார்ட்ஸு பேப்பர்ஸு எல்லாமே காமிச்சோம். அதை அவங்க அக்செப்ட் பண்ணல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். அவங்க வந்தாங்க. எங்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எல்லாம் கேட்டு ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. நாங்கள் போனோம், அங்கே பேசினோம். 2 தரப்புலையும் பேசினாங்க. எங்கள் கையில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எதுவுமே சரியான முறையான ரெக்கார்ட்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்க வின்லா அப்படிங்கிற ஒரு அட்வொகேட் அவங்க அப்படி சொன்னாங்க. பட் எங்ககிட்ட இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் கிளியர். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த வாங்கினது 2013 வாங்கினோம். 2013 இந்த இடத்த வாங்கி பட்டா லேண்டை வாங்கி எங்கள் பேரில் டயசிஸ் ராமநாதபுரம் அதாவது ராமநாதபுரம் டயசிஸ் ஆஃப் சிரோ மலபார் அப்படிங்கிற பேரில் லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறோம். நாங்கள் இன்னைக்கு நாங்கள் அந்த அப்ரூவலுக்காக போகல. 2013 இது போராடிட்டு இருக்கோம். 2013 கிட்டத்தட்ட மோர் தென் 12 வருஷமாக போராடி ஒவ்வொரு செக்ஷனாக ஏறி முறையாக அதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கோம். 2013 லேண்டை வாங்கினதுக்கு அப்புறம் NOCs வேணும்னாங்க. என்னென்ன NOCஸ்ன்னு கேட்டிங்கன்னா, கலெக்டர்கிட்ட கொடுக்க வேண்டிய NOCs DRO கொடுத்தது. ஒன்று கார்பரேஷன் கமிஷனரோட NOC, இன்னொன்று போலீஸ் கமிஷனரோட NOC, இன்னொன்று RDO NOC. இந்த 3 NOCயும் முறையாக போய் வாங்கி தாசில்தார்கிட்ட போய் அணுகி அங்கே வாங்கி ஆடியோ இன்ஸ்பெக்ஷன் பண்ணி, அதே பிரகாரம் கமிஷனர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இன்ஸ்பெக்ஷன் பல தரப்புல டிபார்ட்மெண்ட் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்க ரிப்போர்ட் கொடுத்து, அதுக்கப்புறம் கார்பரேஷன் கமிஷனர் அவங்க தரப்புல இருந்து TPO டவுன் பிளானிங் எல்லாரும் பார்த்து வெரிஃபை பண்ணி அந்த லேண்டை சர்வே பண்ணி ப்ராப்பராக சர்வே பண்ணி அது பட்டா லேண்டா இல்லை புறம்போக்கு லேண்டா எல்லாம் கிளியராக வெரிஃபை பண்ணி அது பியூர் பட்டா லேண்ட். அது ப்ராப்பராக நாங்கள் எங்கள் சர்ச்சுடைய பேரில் சப்டிவிஷன் பண்ணி ஆலயம் பேர்லுக்கு மாற்றி அதுக்கு முறையாக செஞ்சு அதுக்கு முறையாக நாங்கள் LP அப்ரூவல் போகணும். LP போகிறதுக்கு முன்னாடி டைரக்டரேட் ஆஃப் டவுன் கண்ட்ரி பிளானிங் DTCP போகணும். அந்த DTCP டிபார்ட்மெண்ட் இருந்து அவங்க வெரிஃபிகேஷன் வந்தாங்க. அவங்க ஒரு பிளானை கொடுக்கறதுக்குன்னா அந்த பிளானை சர்ச்சுடைய பிளான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, சர்ச்சில் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி, 2 வீலர் பார்க்கிங் ஃபெசிலிட்டி, ஒரு ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உள்ளே வந்தால் 20 அடி பேசேஜ் கொடுக்கணும். அந்த இடம் கிட்டத்தட்ட 30 சென்ட் இடம். அதில் 20 அடி பேசேஜ் கொடுத்து அந்த ஆம்புலன்ஸ் சுற்றி வெளியே அந்த சர்ச்சை சுற்றி வெளியே வர்றதுக்குண்டான வசதி கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஆலயத்துக்கு இவ்வளோதான் ஹைட்டு, குறிப்பிட்ட ஹைட்டு தான் இருக்கணும். உள்ளே இருக்கக்கூடிய சவுண்டு வெளியே வராத அளவுக்கு நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக நிறைய ரூல்ஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த பிளானை டிசைன் பண்ணி அந்த பிளானை பிரகாரம் தான் LP எங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ரூவலை வாங்கி அதை கொண்டு போய் கார்பரேஷன் சப்மிட் பண்ணுறோம். கார்பரேஷனில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட் தனியாக டவுன் பிளானிங் ஆஃபீஸரை வச்சு அங்கே AE வச்சு அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. அந்த லேண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க, ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க, ரோடு வசதி இருக்கான்னு பார்க்குறாங்க, மக்களுக்கு அங்கே போக்குவரத்துக்கு வசதிகள் இருக்கான்னு பார்க்குறாங்க. எல்லாம் பார்த்து அதை செக் பண்ணி அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அதுக்கு அலைஞ்சு அதுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த அப்ரூவலை வாங்கியிருக்கோம். அப்போ இது ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் போட்டு வாங்கியிருக்கோம். இன்னைக்கு நேற்று போட்டு வாங்குறதில்ல. அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் என்னன்னா, கவர்மெண்ட் மேலே மிஸ்டேக் சொல்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டில் இன்னைக்கு கொடுக்குற ரிப்போர்ட் அதுக்கு 6 வருஷம் அதுக்கு பாடுபட்டு இருக்கும். என்னோட அப்ளிகேஷன் டேட்டே பார்த்தீங்கன்னா 2022
நான் 2022 என்னோட அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி 2015 இருந்து நாங்கள் என்ஓசிக்காக ஓடி இருக்கோம். எல்லாம் என்ஓசிக்காக ஓடி இருக்கோம். மேக்சிமம் என்னென்ன முறையா பண்ணணுமோ அது எல்லாம் முறையா